டிஎன்பிஎஸ்சி போட்டித் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு வணக்கம். வெல்கம் டு தெளிவு டிஎன்பிஎஸ்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா புணர்ச்சி. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தமிழ் கிளாஸஸ் நம்ம படிச்சிருக்கோம். அது பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் போயிட்டு தமிழ்னு தனியாக கொடுத்துருப்போம். அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோவை பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த டாபிக் எதுக்கு அப்படின்னா, நமக்கு குரூப் 4 சிலபஸ் படி பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதல்னு ஒரு டாபிக் இருக்குது. அந்த பிரித்தெழுதுதல் சேர்த்தெழுதுதலுக்கு பேசிக்கான விஷயம் பார்த்திங்கன்னா புணர்ச்சி விதிகள் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதனால தான் நம்ம இந்த டாபிக் படிக்கிறோம். இந்த புணர்ச்சினா என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது நிலைமொழியின் ஈரும் வருமொழியின் முதலும் இணைவதை புணர்ச்சி என்கிறோம். நிலைமொழினா என்னென்னா, ஒரு தமிழ் கூட்டல் அமுதம் கொடுத்துருக்காங்களா, இதில் முதலில் வருவது தான் நிலைமொழின்னு சொல்லுவாங்க. அதனுடன் சேர வரும் சொல் தான் பார்த்திங்கன்னா வருமொழின்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமொழியின் ஈரும், அதாவது நிலைமொழின்னா நமக்கு முதலில் ஒரு சொல்லு தான், அதோட இறுதி எழுத்தும் வருமொழியின் முதல் எழுத்தும் நம் இணைவதை புணர்ச்சின்னு சொல்கிறோம். அதில் பார்த்திங்கன்னா 4 வகையான புணர்ச்சிகள் இருக்குது. உயிரீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சி, உயிர் முதல் புணர்ச்சி, மெய் முதல் புணர்ச்சின்னு இருக்குது. இதில் உயிரீற்று புணர்ச்சின்னு என்னென்னு பார்க்கலாம். நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி எனப்படும். இதில் நிலைமொழினா என்ன சொல்லியிருக்கோம், முதலில் வரும் எழுத்து தான் சொல் தான் நிலைமொழின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதோடைய இறுதி எழுத்தான ஈற்றுனா இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி எனப்படும். உயிரீற்று புணர்ச்சினா நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அதை உயிரீற்று புணர்ச்சின்னு சொல்கிறோம். அந்த நிலைமொழின்னா சொல்லின் முதலில் வருவது தான் நிலைமொழின்னு சொல்லுவாங்க. மெய்யீற்று புணர்ச்சினா நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய்யீற்று புணர்ச்சி. இதில் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. மண் கூட்டல் அலகு மண்ணலகு. இதில் நிலைமொழியோட இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக வந்திருக்கு, அதனால அது மெய்யீற்று புணர்ச்சின்னு சொல்கிறாங்க. அடுத்ததாக உயிர் முதல் புணர்ச்சி. வருமொழியின் முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் புணர்ச்சி எனப்படும். ஈருன்னா இறுதி, முதல்னா முன்னாடி வர்றது. வருமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருப்பதால் அது உயிர் முதல் புணர்ச்சி எனப்படுகிறது. அதே போல் மெய் முதல் புணர்ச்சினா வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய் முதல் புணர்ச்சி எனப்படும். வருமொழினா நிலைமொழியுடன் சேர வரும் சொல் தான் பார்த்தீங்கன்னா வருமொழின்னு சொல்லுவோம். அந்த வருமொழியின் முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய் முதல் புணர்ச்சின்னு சொல்லுவோம். அந்த இது சி இச்சு கூட்டல் ஈன்னு நம்ம எழுதலாம். இது முதல்ல பார்த்தீங்கன்னா இச்சுன்ற மெய்யெழுத்து வந்திருக்கு. அதனால பார்த்தீங்கன்னா வருமொழியோட முதல் எழுத்து மெய்யெழுத்தாக இருப்பதால் இதை மெய் முதல் புணர்ச்சின்னு சொல்லுவோம். அடுத்ததாக இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி. இயல்பு புணர்ச்சி என்னன்னா, நிலைமொழியும் வருமொழியும் எவ்வித மாற்றமின்றி இணைவது இயல்பு புணர்ச்சின்னு சொல்லுவோம். எடுத்துக்காட்டு தாய் கூட்டல் மொழி தாய்மொழி. இதில் எந்த ஒரு மாற்றமும் நமக்கு நிகழலை. தாய்மொழியை அப்படியே பார்த்தீங்கன்னா தாய்மொழின்னு தான் எழுதியிருக்கோம். அதே போல் உடல் கூட்டல் ஓம்பல் உடல் ஓம்பல். இதில் பார்த்தீங்கன்னா இல்லும் ஓவும் சேர்ந்து லோவாக மாறி இருக்கு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா எந்த எழுத்தும் தோன்றவோ இல்லை, திரியவோ இல்லை, மறையவோ இல்லை. அதனால் பார்த்தீங்கன்னா இது இயல்பு புணர்ச்சின்னு சொல்கிறோம். எந்த ஒரு செயலுமே நடக்காமல் ஒரு மாற்றம் இல்லாமல் வருவது தான் பார்த்தீங்கன்னா இயல்பு புணர்ச்சின்னு சொல்லுவோம். விகார புணர்ச்சின்னா 2 சொற்கள் இணையும் போது நிலைமொழியிலோ வருமொழியிலோ மாற்றம் நிகழுமானால் அது விகார புணர்ச்சி எனப்படும். இயல்பு புணர்ச்சினா எவ்வித மாற்றமும் இன்றி வருவது. விகார புணர்ச்சினா ஏதாவது ஒரு மாற்றம் நிகழ்ந்து வருவது விகார புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. அந்த விகார புணர்ச்சியில் 3 வகை இருக்குது. அதில் தோன்றல், திரிதல், கெடுதல் 3 இது இருக்குது. அதில் தோன்றல் விகாரம்னா என்னென்னா, நிலைமொழி வருமொழி ரெண்டும் சேரும்போது புதிதாக ஒரு எழுத்து தோன்றுச்சு அப்படின்னா அது தோன்றல் விகாரம்னு சொல்லுவாங்க. எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. தமிழ் கூட்டல் தாய் வரும்போது தமிழ் தாய் இத்தானது நமக்கு சேர்ந்து வந்திருக்கு. அப்படி சேரும்போது அதை தோன்றல் விகாரம்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே போல் திரிதல் விகாரம்னா நிலைமொழியும் வருமொழியும் நம் இணையும் போது ஓர் எழுத்து வேறு எழுத்தாக மாறுவது திரிதல் விகாரம் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. வில் கூட்டல் கொடி விற்கொடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் இல்லானது இர்ரா மாறி இருக்கு. இப்படி ஒரு எழுத்து திரிந்து வேறு எழுத்தாக மாறி வருவது திரிதல் விகாரம்னு சொல்லுவோம். அதே போல் கெடுதல் விகாரம்னா நிலைமொழி வருமொழி இணையும் போது ஓர் எழுத்து மறைவது கெடுதல் விகாரம் எனப்படும். அதாவது பார்த்தீங்கன்னா மனம் கூட்டல் மகிழ்ச்சி. இதை நம்ம சேர்ந்து எழுதும்போது மன மகிழ்ச்சின்னு எழுதுவோம். இதில் இம்முன்ற எழுத்து நமக்கு மறைந்து வருது. அதை தான் கெடுதல் விகாரம்னு சொல்கிறாங்க. எந்த ஒரு மாற்றமுமே இன்றி வருவது இயல்பு புணர்ச்சி. ஏதாவது மாற்றத்தோடு வருவது விகார புணர்ச்சி. அதுக்கான 3 இது இருக்குது. தோன்றல், திரிதல், கெடுதல் 3 இது இருக்குது.
அதே போல் ரெண்டும் சேர்ந்தே வரும். அதாவது இப்போ நம்ம தோன்றல் தெரிதல் கெடுதல் பார்த்தோம்னா தனித்தனியாக வர்ற போல் இரண்டு சொற்களை இணையும் போது ஒன்றுக்கும் மேற்பட்ட விகாரங்களும் நிகழ்வது உண்டு. நாடகம் கூட்டல் கலை நாடகக்கலைன்றோம். இதில் இம்முன்றது மறைந்து நாடக, அதே போல் இக்குன்றது சேர்ந்து தோன்றியிருக்கு. கெடுதல் தோன்றல் விகாரம் ரெண்டுமே சேர்ந்து வந்திருக்கு. ஒரே விகாரம் மட்டும் வராது, ஒன்றுக்கும் மேற்பட்ட விகாரங்களும் வரும்னு சொல்கிறாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா புணர்ச்சி விதிகளுக்கான பேசிக்ஸு. இது கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. நான் திருப்பி உங்களுக்கு சொல்கிறேன். புணர்ச்சின்னா நான் பார்த்தீங்கன்னா முதல்ல வருவது நிலைமொழி, இரண்டாவதாக வருவது வருமொழி, இரண்டாவதுன்னு இல்லை, அதனுடன் வந்து சேரும் சொல் தான் வருமொழி. முதலில் உள்ள சொல் வந்து நிலைமொழி, அதனுடன் இந்த நிலைமொழியோடு வந்து சேரும் சொல் தான் வருமொழி. இந்த நிலைமொழியோட ஈற்றும் வருமொழியோட முதலும் இணைவதைத்தான் நம் புணர்ச்சி என்கிறோம். அதில் 4 வகையான புணர்ச்சிகள் இருக்குது. அதில் உயிரீற்று புணர்ச்சினா நிலைமொழியின் இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி எனப்படும். நிலைமொழினா முதல்ல வர்றது தான் நம்ம நிலைமொழின்னு சொல்லுவோம். அதோட இறுதி எழுத்து உயிர் எழுத்தாக இருந்தால் அதுதான் பார்த்தீங்கன்னா உயிரீற்று புணர்ச்சி. மெய்யீற்று புணர்ச்சி, மெய்யீற்று புணர்ச்சினா நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அது மெய்யீற்று புணர்ச்சி எனப்படும். நிலைமொழினா முதலில் வரும் எழுத்து தான் நிலைமொழி, அதன் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் மெய்யீற்று புணர்ச்சி. சிம்பிள். நிலைமொழியோட இறுதி எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிரீற்று புணர்ச்சி. நிலைமொழியின் இறுதி எழுத்து மெய்யெழுத்தாக இருந்தால் அது மெய்யீற்று புணர்ச்சி. அதே போல் உயிர் முதல் புணர்ச்சி, மெய் முதல் புணர்ச்சின்னு இருக்குது. அதில் வருமொழி, வருமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் புணர்ச்சி. அதாவது வருமொழினா நிலைமொழியோட சேரும் சொல்லுதான் பார்த்தீங்கன்னா வருமொழின்னு சொல்லுவாங்க. அந்த வருமொழியோட முதல் எழுத்து உயிரெழுத்தாக இருந்தால் அது உயிர் முதல் புணர்ச்சி. அதோட முதல் எழுத்து மெய் எழுத்தாக இருந்தால் அது மெய் முதல் புணர்ச்சி. அதே போல் இயல்பு புணர்ச்சி, விகார புணர்ச்சி நம்ம சொல்லியிருந்தோம். இயல்பு புணர்ச்சினா எந்த ஒரு மாற்றமின்றி நிகழ்வது இயல்பு புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. ஏதாவது ஒரு மாற்றத்தோடு நிகழ்வது விகார புணர்ச்சின்னு சொல்லுவாங்க. அந்த விகார புணர்ச்சி வந்து 3 வகை இருக்குது. தோன்றல், தெரிதல், கெடுதல்னு. அதில் வந்து தோன்றல்னா நிலைமொழியும் வருமொழியும் சேரும்போது ஒரு எழுத்து சேர்ந்து வந்தால் அது தோன்றல் விகாரம். திரிதல் விகாரம்னா ஒரு எழுத்து இன்னொரு எழுத்தாக மாறி வருவது திரிதல் விகாரம். ஒரு எழுத்து மறைந்து வருவது கெடுதல் விகாரம் சொல்லுவாங்க. அதே போல் ஒரே ஒரு விகாரம் தான் ஒரு வாட்டி நடக்குமான்னு கேட்டால் இல்லை, ஒன்றுக்கு மேற்பட்ட விகாரங்களும் நடக்கும். இங்கே நாடகம் கூட்டல் கலைன்ற எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் இம்முன்றது கெட்டு, இக்குன்றது தோன்றி வந்திருக்கு. இதில் 2 விகாரங்கள் இருக்குது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் படிச்சுக்கோங்க. இது வந்து நம்ம பிரித்தெழுதல் சேர்த்தெழுதலுக்கு நமக்கு முக்கியம். தொடர்ந்து வந்து பார்த்திங்கன்னா புணர்ச்சி விதிகள் இன்னும் டீப்பாக நம்ம பார்க்கலாம். இந்த பேசிக் தெரிஞ்சால் அடுத்தடுத்து நமக்கு போயிருக்கலாம். நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ வந்து நாங்கள் ஸ்லோவாக போகிற மாதிரி இருக்கும். பட் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இன்னும் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு நாங்கள் தெளிவாக கொடுப்போம். ரொம்ப நன்றி.